சென்னை நுங்கம்பாக்கத்தில் தென் மண்டல வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். காணப்படுகின்றன. அதனோடு கூடிய சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலிலே அந்தமான் கடல் பகுதி. நேற்று 23ஆம் தேதி நவம்பர் மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று 24ஆம் தேதி நவம்பர் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும். மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளிலே நேற்று 23ஆம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. மூன்றாவது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இந்த மூன்று சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது எந்த திசையை ஒன்றோடு ஒன்று இன்டராக்ட் பண்ணும்போது இந்த குமரிக்கடல் பகுதியிலே நிலவும் சுழற்சியும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சுழற்சியும் இணைந்து கூட ஒன்றாக சேர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. பொறுத்திருந்து அடுத்த சில நாட்களில் அது எவ்வாறு நடக்கும் என்பது பொறுத்திருந்து வரும் நாட்களில் பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது. பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது. 4 இடங்களில் அதிகன மழை பெய்துள்ளது. 15 இடங்களில் மிக கனமழையும் 76 இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது. ஊத்து அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. நாலுமுக்குல 22 சென்டிமீட்டர், காக்காச்சியில 21 சென்டிமீட்டர். இது மூன்றுமே திருநெல்வேலி மாவட்டத்தில். அப்புறம் சேத்தியாத்தோப்பு கடலூர்ல 21 சென்டிமீட்டர். வடகிழக்கு பருவமழை சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா 1 அக்டோபர்ல இருந்து 24 நவம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த பீரியடுக்கு நமக்கு இயல்பு மழை 33 சென்டிமீட்டர். இன்று வரை பதிவான மழை அளவு 34 சென்டிமீட்டர். இயல்பிலிருந்து +5% அதிகமாக தமிழகத்திற்கும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பதிவாகி இருக்கு. மாவட்ட வாரியா பார்த்தோம்னா லார்ஜ் எக்ஸஸ் என சொல்லப்படுவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம். குறைவான மழைப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாவட்டங்கள்: திருப்பூர், கரூர், திண்டுக்கல், சேலம், பெரம்பலூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய 7 மாவட்டங்கள் டெஃபிஷியன்ட் ரெயின்ஃபால். அப்ப அடுத்து வரும் நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். இன்று அடுத்த நாளை 8:30 மணி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களிலே கனமழையோ இல்ல மிக கனமழையோன்னு பார்த்தா 2 மாவட்டங்கள், அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது. ஆரஞ்சு அலர்ட் இந்த 2 மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனைய தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.
நாளை 25ஆம் தேதி நவம்பர் 4 மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி நவம்பர் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் 7 மாவட்டங்கள். 27ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கு கனமழை. மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை, லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த 4 நாட்களுமே. அப்புறம் 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றைய தேதியிலே வளிமண்டலத்திலே இருக்கின்ற சுழற்சிகளின் மாற்றங்களை கண்காணித்து அடுத்து வரும் நாட்களுக்கான மழை குறித்து இந்த எச்சரிக்கை தரப்படுகிறது. நாளை எப்படி அது மாறும், அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல இந்த கனமழை எச்சரிக்கை குறியீடு செய்யும் மாவட்டங்கள் சிறிது மாறும் வாய்ப்பு உண்டு. அதன் அடிப்படையில் 28ஆம் தேதிக்கு 3 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு மிக கனமழை, அதாவது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால். 29ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்கள் 7 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை, நிர்வாகத்திற்காக ஆரஞ்சு அலர்ட் இந்த மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி ஒரு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஆரஞ்சு அலர்ட்டும் தந்திருக்கிறோம். இப்போ மீனவர்கள்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கு இன்றோடு ஆழ்கடலில் சென்றுள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகள், தென் வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும், அதாவது இன்றிலிருந்து 29ஆம் தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எதனால்? முதல் 2 நாட்கள், அதாவது 24, 25 நவம்பர்ல சூறாவளி காற்று கடற்பகுதிகளில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதற்கடுத்த 3 தினங்கள் 26, 27, 28 மற்றும் 29 சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நன்றி. அதி கனமழை எச்சரிக்கை வந்து தென் மாவட்டங்கள்ல நமக்கு சில நாட்களாக கொடுக்கல. பட் கடந்த 2-3 நாட்களாகவே தென் மாவட்டங்கள்ல அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாகி வருகிறது. குறிப்பா ஆரஞ்சு அலர்ட் கூட நம்ம அந்த பகுதிகளுக்கு கொடுக்காம தான் இருந்தோம். ஒரு நாள் கொடுத்திருந்தோம், பட் மற்ற நாட்கள்ல கொடுக்காம இருக்கப்பட்டது. இதுக்கான காரணம் என்ன? தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது மிக கனமழை எச்சரிக்கை தருவோம். வனப்பகுதிகள், மலைப்பாங்கான பகுதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டிய இடங்களிலே உங்களுக்கு அந்த லோக்கலைஸ்டா ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கூட அந்த மாதிரி இருக்கும் பொழுது, மிக கனமழை கொடுக்கும் பொழுது அது அதி கனமழையா ஒரு சில இடங்களிலே நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு அந்தமான்ல வரக்கூடிய அந்த சுழற்சியால புயலா மாறுமா, இல்ல நமக்கு இந்த குமரிக்கடல்ல இருக்கக்கூடிய அந்த சலனம் வந்து புயலா மாறுமா? ரெண்டுமே சைமல்டேனியஸா வந்துட்டு இருக்கு. சோ அதனால நீங்க ரெண்டுத்தோட அப்டேட்டையும் ஐஎம்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. சோ எது நமக்கு சென்னியாரா மாறும்? அதாவது ஐஎம்டில வந்து இப்ப குமரிக்கடல் பகுதிகளிலே இருக்கின்ற அந்த
கீழடுக்கு சுழற்சி நாளை அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு டிப்ரெஷன் வரைக்கும் போன அப்புறமா தான் அதோட ட்ராக்கை நம்ம மார்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்பதான் ஓரளவுக்கு சரியாக சொல்ல முடியும். இப்ப கணினிசார் மாடல்ஸ் நீங்க எல்லாருமே கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒரு மாடலும் ஒரு விதமான ஒரு ட்ராக்கை காமிக்குது. ஸோ அப்போ இந்த 3 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்போடு அந்த மேலடுக்குகளிலே சில மாற்றங்கள் நிகழ்வதனால் இந்த மலேசியா மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலே இருக்கின்ற சுழற்சி அது முன்னேறி நகர்ந்து இந்த சுழற்சியோட குமரிக்கடல் பகுதி சுழற்சியோட சேர்ந்து இணைந்து மற்றொரு சிஸ்டமா அது மூவ் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சுழற்சிகள் ஒன்றிணைந்து நகர்ந்து வருவதால் தமிழகத்தில் எந்த இடத்துல அதிக கனமழை பெய்யும்? அதாவது இப்ப அந்த மலாக்கா சவுத் அந்தமான் சி கிட்ட இருக்கிற சுழற்சி நம்ம தமிழக பகுதியிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கிறதுனால இம்மீடியட் இம்பாக்ட் தாக்கம்னு பார்த்தா குமரிக்கடல் பகுதிகளிலே இருக்கின்ற அந்த சுழற்சி தான் நமக்கு மழை தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். அதனால்தான் அடுத்து வரும் நாட்களுக்கு நம்ம மழை அலர்ட் கொடுத்துருக்கோம். நாளைக்கே சில மாற்றங்களினால வேறு விதமான பேட்டர்னை நம்ம கண்காணித்தோம் என்றால் அதற்கான அப்டேட் நிச்சயமாக நவம்பர் மாதத்தோடைய அறிக்கை கொடுக்கும் போது நவம்பர் மாதத்துல இயல்பை விட பிலோ நார்மலா தான் மழை பதிவாகும் சொல்லி கொடுத்திருந்தோம். பட் ஆனா நம்ம சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் நம்ம அதிகமாவே மழை பதிவாகி இருக்கு. சோ இந்த நவம்பர் மாதம் இனி வரக்கூடிய இந்த நாட்கள் மழை பொழிவு எப்படி மேம் இருக்க போகுது? பிலோ நார்மல் கொடுத்திருந்த மாதிரியே பதிவாகுமா இல்ல நமக்கு அதுல சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கா? எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம்னு இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு சிஸ்டத்தோட அசோசியேட் ஆகும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்ல இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் வரும் பொழுது மழை இல்லாத நாட்களை விட இந்த மாதிரி சுழற்சியுடன் கூடிய மழை நாட்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சடனா ஒரு ஸ்பைக் நமக்கு அடுத்த சில நாட்கள்ல மழை அளவு அதிகமாக எதிர்பார்க்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால இப்பவே பாத்தீங்கன்னா நேற்று -2 இருந்த அந்த இயல்பிலிருந்து வர டிபார்ச்சர் இன்றைக்கு +5 ஒரு நாள்லயே அதிகரிச்சிருக்கு. ஸோ அடுத்து வரும் சில நாட்கள் நம்ம மழை எதிர்பார்ப்பதனால் நவம்பர் நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் தான் நாம எதிர்பார்க்கிறோம். டிசம்பர் மாதம் எப்பயுமே சென்னைக்கு மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாகவே கடந்த காலங்களில் பதிவாயிட்டு இருக்கு. நவம்பர்ல சொன்ன மாதிரி குறைவா இப்போ வரைக்கும் குறைவா சென்னைக்கு பதிவாயிருக்கு. சென்னைக்கு டிசம்பர்ல எப்படி இருக்கும்? ஏன்னா நெருங்கிடுச்சு. இப்போ டிசம்பர் 30ஆம் தேதி தான் நீங்க கரெக்டா அக்டோபர் 30ஆம் தேதி தான் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய வட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுத்திருக்கோம். எப்படி இருக்கும்? அதாவது நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் ஃபார் வடகிழக்கு பருவமழை ஒரு மாதத்தின் இறுதியில அடுத்த மாதத்திற்கான ஃபோர்காஸ்ட் தருகிறோம். இப்ப நவம்பர் மாதத்துக்கு அக்டோபர் 31 அன்னைக்கு தந்தோம். அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு எப்படி மழை இருக்கும் என்று நவம்பர் 30ஆம் தேதி ஒரு அறிக்கை விடப்படும். அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். இந்த வருடம் வெப்பச்சலன மழை கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதனால வடகிழக்கு பருவமழை கணிப்பதில் சிக்கல்கள் இருக்கா? எப்பவுமே வெப்பசலனம் கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டியோட சேர்ந்த இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும். ஒரு மாதத்திற்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் தண்டர்ஸ்டார்ம் டேஸ் அப்படின்னு நம்ம காலநிலை படி கிளைமேட்டாலஜிக்கல் நார்மல்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா நவம்பர்ல ஒரு 12 நாட்கள் மழை நாட்கள் அப்படின்னா அதுல தண்டர்ஸ்டார்ம் அசோசியேட்டட் ரெயின்ஃபால் இருக்கும். அது இந்த வருடம் தான் அதிகம் அல்லது குறைவுன்னு சொல்ல முடியாது. அடுத்த 48 மணி நேரத்தில் அது புயலா மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எது புயலா மாறக்கூடும்? அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டிப்ரெஷன் ஸ்டேஜ் எப்போ ஒரு டிப்ரெஷன் அடுத்த கட்டமான புயலாக மாறுமோ அப்பொழுதுதான் அதற்கு பெயரிடப்படுகிறது. அது கூட ஐஎம்டி கன்வென்ஷன். ஆனா லிஸ்ட் நமக்கு வெப்சைட்ல இருக்கிறதுனால மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு அதிகமானதுனால அடுத்து வர்ற புயலோட பேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி சொல்லிடுறோம். அதுதான் இப்ப சொன்னது. இன்றைய தேதிக்கு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம்.
இப்ப நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த குமரிக்கடல் பகுதியில் இருக்கின்ற ஒரு சுழற்சியும் அதுவும் இணைந்து ஏதாவது மேல சில மாற்றங்கள் வருமா அப்படின்றது வரும் சில நாட்களிலே நமக்கு தெரிந்துவிடும். ஏன்னா அதோட கூட அந்த சைட்ல ஒரு சுழற்சி இருக்கு. மலாக்கா மலேசியா பகுதிகளை தாண்டி இந்த குளோபல் பிக்சர் பாத்தீங்கன்னா இதுல தெரியுது இல்லையா, இந்த சைடு ஒரு புயல் இருக்கு. அந்த புயல் கரையை தொட்டுடுச்சுன்னா இந்த மலாக்கா சுழற்சி அதை இழுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அதனால நம்ம இந்த ஃபுல் குளோபல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது ஈக்வட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்றோம். அதாவது கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் இடத்துல தான் இத்தனை சுழற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ வளிமண்டலத்தில் இது ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு இத்தனை மாற்றங்களும் நிகழும் பொழுது நம்ம மாடல்ஸ் ஒன்னொன்னும் ஒரு மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தரும் பொழுது நமக்கு ஆக்சுவல் அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அது நமக்கு இப்போ அப்பர் ஏர் அப்சர்வேஷன் அப்படின்னா 0 UTC 12 UTC தான் உலக அளவில் எடுக்கிறோம். அதை வைத்தும் நமக்கு அந்த சுழற்சிகளை குறித்த ஒரு தகவல் கிடைக்கும். கடலின் மேல் நமக்கு விண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது செயற்கைக்கோள் மூலமா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் வச்சுதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அதனால ஒரு 2-3 நாட்களில நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையில ஏற்கனவே ஃபர்ஸ்ட் உருவான சைக்ளோன் கூட மோன்தா ஆந்திரா சைடு போச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயல் உருவாகுமா மேம்? நமக்கு மழை கிடைத்தால் நம்ம அனைவருக்குமே மகிழ்ச்சி. பாதிப்புகள் குறைவாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி. ஸோ பார்க்கலாம் இது எப்படி அதோட நகர்வு இருக்கும் அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம்.